அர்ப்பண வாழ்வு என்பது நமக்கு அன்றாடம் அவசியமாகிறது. அர்ப்பண வாழ்வு என்பது முழுமையான ஈடுபாட்டின் வெளிப்பாடு. அர்ப்பண வாழ்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆண்டவனுக்கு நெருக்கமாக வாழ முடியும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர். அவர் அர்ப்பண வாழ்வை பேய்கள் கூட பறைசாற்றின. நீ யார் என்று எங்களுக்கு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி பேய்கள் இயேசுடைய அர்ப்பணத்தைக் கண்டு பயந்து ஓடின என்று இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அத்தகைய அர்ப்பணம் நமது வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில, குடும்ப வாழ்வில, பணி வாழ்வில, சமூக வாழ்வில, அன்பியங்கள் வாழ்வில அத்தகைய அர்ப்பணம் என்பது ஈடுபாட்டு உணர்வோடு வெளிப்படுகின்ற பொழுது நாம் இறைவனுக்கு நெருக்கமாகின்றோம், இறைவன் நமக்கு நெருக்கமாகின்றார் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, தவக்கால பக்தி முயற்சிகளின் வெளிப்பாடாகிய அர்ப்பண வாழ்வை அன்றாடம் அனுபவிக்க வரம் கேட்டு செவிப்போம்.